மாவட்டம் அவிநாசி அருகே முதிய விவசாய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முதிய விவசாய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த பழனிசாமி, பர்வதம் தம்பதி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், இந்த கொலை சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து இருக்கக்கூடிய துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் தனது மனைவி பர்வதத்துடன் தோட்டத்து வீட்டிலேயே தங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களது மகன், மகள் என இருவரும் திருமணமாகி வெவ்வேறு பகுதியில் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதிய தம்பதியினர் மட்டும் தனியாக வீட்டில் வசித்து வந்திருக்கின்றனர். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தனியாக வசித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை இவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை என அக்கம் பக்கத்தினர் வீட்டில் சென்று பார்த்த பொழுது வீட்டின் கதவு திறந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்த பொழுது இருவரும் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக அவிநாசி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அவிநாசி போலீசார் தற்பொழுது இருவரது உடல்களையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தற்பொழுது தீவிரமாக தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். முதல் கட்டமாக விசாரணையில் நகை காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கொலையானது நகை அல்லது பணத்திற்காக கொள்ளையடிக்கும் நோக்கில் திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக செய்யப்பட்டதா எனவும் தொடர்ந்து அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.